சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம ஒரு பெருமாளை பற்றி பார்க்க இருக்கோம். யார் அவர் அப்படின்னா சக்கர தாழ்வார். சக்கரம், பெருமாள் கையில் சக்கரம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த சக்கரத்துக்கு ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ சுதர்சன சக்கரம், திருவாழியான் அப்படின்னு பல பேர்கள்லாம் இருக்குது. எதுக்குங்க இன்னைக்கு சக்கரத்தாழ்வாரை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம சக்கரத்தாழ்வார் அந்த கஜேந்திர மோட்சம்ன்ற சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த கதை. முதலையோட வாயில் யானையோட கால் பிடிபட்டு கஜேந்திர யானை எவ்வளோ துன்பப்பட்டு ராமா பெருமாளே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நினைக்கிறப்போ பெருமாளோட கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் தான் முதலையோட இதுலேருந்து கஜேந்திரரை காப்பாற்றினதா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது தன்னோட பக்தருக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் முதல்ல வர்றது பெருமாள் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார் அப்படின்னு சொல்லலாம். சக்கரத்தாழ்வாருக்கு அவரோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, முன்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பார், பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார். நரசிம்மரை பற்றி உங்களுக்கு தெரியும். நரசிம்மர் எதுக்கு அவதாரம் எடுத்தார்? பக்த பிரகலாதனுக்காக அவதாரம் எடுத்தார். தாயோடைய கர்ப்பத்தில் அவதரிச்சா என்னோட பக்தன் இன்னும் நீண்ட காலம் அந்த துன்பத்தை அனுபவிப்பான், வேண்டாம் நம்ம உடனே அவதரித்து அவனுக்கு அந்த துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தூண்லேருந்து பக்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் எடுத்திருப்பார். அப்போனா சக்கரத்தாழ்வாரும் அந்த கஜேந்திர யானையை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த அவதாரம் எடுத்தார். தன்னோட பக்தன் துன்பத்தில் இருக்கும்போது உடனே நம்ம ராமா பெருமாளே அப்படின்னு நினைக்கும்போது அந்த பெருமாள் எந்த அவதாரத்தில் வேணாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்காங்க. ஓகேங்க, இப்போது சக்கரத்தாழ்வாரை பற்றி சொல்லியாச்சு, அவர் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. சக்கரத்தாழ்வாருக்கு எந்த கிழமைகள்லாம் வழிபடலாம் அப்படின்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 கிழமையும் சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம். சரி, இவரை வழிபட்டா என்னென்ன பலன்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எதிரிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நம்ம எதிரிகள் வீழ்த்தணும், வெற்றி எது செஞ்சாலும் எனக்கு ஒரு தடையாகவே இருக்குங்க, வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா சக்கரத்தாழ்வாரை வழிபடும் போது எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். இதுக்கு மட்டும்தானாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு, ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்குது, தீராத கடன் இருக்குது அப்படின்னாலும் இந்த சக்கரத்தாழ்வாரை போய் வழிபடும் போது அந்த எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். சரிங்க, இவரை கோவிலில் தான் போய் வழிபடணுமா இல்லை வீட்டில் வச்சு வழிபடலாமா? ஏன்னா சக்கரத்தாழ்வாரை யாருமே வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சா ரொம்ப கரெக்டாக எல்லா விஷயமுமே கரெக்டாக பண்ணணும். பூஜை புனஸ்காரமாகட்டும், நைவேத்தியமாகட்டும் எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு பயந்துட்டே சக்கரத்தாழ்வாரோட ஃபோட்டோ கூட வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. கோவிலில் போய் வழிபடுவாங்க. இல்லைங்க, இப்போ எனக்கு கோவிலுக்கு போகலாம் டைம் இல்லை, வீட்லேயும் வைக்கக்கூடாது, அப்போ நான் எப்படிங்க வழிபடணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரோட கையிலையுமே மொபைல் இருக்குது. சக்கரத்தாழ்வார் அப்படின்னு போட்டு அந்த இமேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் இருப்பார். சக்கரத்தாழ்வாரை மனதார ஒரு நிமிஷம் நினச்சி ஒரே ஒரு காயத்ரி ஸ்லோகம் சொல்கிறேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். ஓம் சுதர்சனாய வித்மஹே ஜுவாலா சக்கராய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லும்போது அவரோட முழுமையான அருளும் நம்ம மேலே விழும் அப்படின்னு சொல்லலாம். சக்கரத்தாழ்வார் ஏன் கையில் ஆயுதங்களை வச்சிருக்காரு அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும். ஏன்னா சக்கரத்தாழ்வார் ஒரு சில கோவில்களில் 16 கைகள் கொண்டு இருப்பார், ஒரு சில கோவிலில் 32 கைகள் கொண்டு இருப்பார். அந்த 32 கையிலையுமே சரி, இல்லை 16 கை இருந்தால் 16 கையிலையுமே ஆயுதங்கள் இருக்கும். எதுக்கு அப்படின்னா, எதிரின்னு சொல்லக்கூடியது வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் மட்டும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளேயும் கோபம், பொறாமை, அகங்காரம் அப்படிங்கிற எதிரிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த எதிரிகளெல்லாம் வீழ்த்தி துன்பத்தை தராமல் நமக்கு இன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை சேவிக்கும் போது நமக்கு கிடைக்கும். இவருக்குன்னு உரிய மலர்கள் இருக்குது. என்ன மலர்கள் அப்படின்னா, என்ன கலர் பூ இவருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெட் கலர் சிகப்பு நிற மலர்கள் யூஸ் பண்ணலாம். ரோஜா, வெக்ஷி பூ. இல்லைங்க, இந்த பூலாம் எனக்கு கிடைக்காது, நம்ம வீட்டில் ஒரு துளசி செடி வளர்த்துருப்போம், அந்த துளசி செடியை வச்சு கூட நம்ம அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். கோவிலுக்கு போகிறோம், ஒரு 10 ரூபாய்க்கு துளசி வாங்கிட்டு போய் சக்கரத்தாழ்வாருக்கு சாத்தினாலும் சக்கரத்தாழ்வார் அதை திருப்தியோடு ஏற்றுப்பார். இதுக்கு மட்டும்தான் சக்கரத்தாழ்வாரா அப்படின்னா கிடையாது. புத்தி கூர்மையாக இருக்கணும். ஒரு முடிவெடுக்கும் போது நம்ம தடுமாறுறோம் இல்லையா? அந்த தடுமாற்றம் இல்லாமல் நான் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக தான் இருக்குது. குழந்தைங்களோட படிப்பு, என் குழந்தை எவ்வளோ படித்தாலும் அதுக்கு எக்ஸாம் டைமில் நல்லா வரமாட்டேங்குது மார்க்கு அப்படின்னா சக்கரத்தாழ்வாரை ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிசல்ட் அவர் கொடுப்பாரு.
இதுக்கு மட்டுமான 16 வகையான செல்வங்களையும் நமக்கு சக்கரத்தாழ்வார் கொடுப்பாரு. சரிங்க, இப்போ நீங்க சொன்ன ஸ்லோகம் வந்து எனக்கு சொல்ல முடியாது, எனக்கு ஸ்லோகமே சொல்ல தெரியாது அப்படின்னா, நம்ம வீட்ல சுதர்சன அஷ்டகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை போட்டுட்டு, ஏன் அந்த சுதர்சன அஷ்டகம் சொல்றேன் அப்படின்னா, அந்த சுதர்சன அஷ்டகம் முடியிறப்போ ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஜெய ஜெய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், சக்கரத்தாழ்வாரை நினச்சி வழிபடுறவங்க எல்லாருக்கும் வெற்றி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சுதர்சன அஷ்டகத்தை போட சொல்கிறேன். நீங்களும் சுதர்சன அஷ்டகம் போட்டுட்டு முடிஞ்சவங்க அந்த காயத்ரி ஸ்லோகம் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஸ்லோகமே சொல்ல தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது அப்படின்னா இந்த சுதர்சன அஷ்டகம் போட்டு கேளுங்க. முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை 48 நாள் போய் சேவிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இதுக்காக மட்டும்தான் ப்ரே பண்ணணும்ல இல்லை, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் காலதாமதமாகும். கண்டிப்பாக ஒரு கடவுளை ஒரு நம்பிக்கையோடு நம்ம சேவிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.